சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோவை மாவட்டத்தில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர் அசோசியேஷன் நடத்தும் தோகா அமைப்பு நடத்தும் முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். அந்த சகோதரர்கள் பொறுப்பாளர்கள் ஒரு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். குறிப்பாக சரியாக வாரியம் அமைக்க வேண்டும், அவர்கள் தொழில் பாதுகாப்பு வேண்டும் எல்லாம் சொன்னார்கள். கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் என்று நானும் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் உறுதியளித்தோம். அதே போல எதிர்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் அமையும் போது கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் கூறி, இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு குடிநீர் ஆதாரங்கள் தருகின்ற முக்கியமான அணை சிறுவாணி அணை. சிறுவாணி அணையை பொறுத்தளவுக்கு முழுமையாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் அந்த தண்ணி முழுமையாக பயன்படுது. இது கேரளா பகுதியிலே, கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு அருகே அடர்ந்த வனப்பகுதியிலே சிறுவாணி அணை இருக்கிறது. இது முழுமையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் ஆரம்பித்து இந்த அணை முழுமையாக கோவை மாவட்டத்துக்கு குடிநீர் ஆதாரத்தை மாநகராட்சி, கோவை மாநகராட்சி மற்றும் சுற்றுப்புறக்கூடிய கிராமங்களிலே பயன்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகர மக்களின் முக்கிய நீர் ஆதாரங்கள் ஒன்று. இதில் 50 அடி உயரம் வரை நீர் தேக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேரள மாநில அதிகாரிகள் செய்வதில்லை. நம்ம இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது 45 அடியாக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது டேம் சேஃப்டி என்று அதை குறைத்தார்கள். அப்போ கூட நான் கண்டிப்பாக 50 அடி தேக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அப்போவே வந்து குரல் கொடுத்தோம், சந்திச்செல்லாம் பேசணும். இன்னைக்கு அந்த 45 அடி தொடர்ந்து தேக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சிறுவாணி அணையில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அடி குறைவாக சேமிக்கப்படும் நீரில் கிட்டத்தட்ட அது 19% நீர் நமக்கு எல்லாம் போகுது, 19%. அதே போல இன்றைக்கு ஆண்டுதோறும் அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் அணை முழு சேஃப்டியாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 19/7/2024 அன்று 1000 கனஅடி நீரை தன்னிச்சையாக வெளியேற்றிருக்காங்க. இப்போ 42 அடி எவ்வளோ நிறுத்தி தண்ணீர் போய் வெளியெடுத்து விட்டாங்க. இதை வந்து கோவை மாவட்ட நிர்வாகம், அதே போல பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு அமைந்த பின்னால் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமே கொண்டு வரல. இதுவரையிலும் புரட்சித்துறை அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் நாங்கள் முதலமைச்சராக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக சேர்ந்து மிகப்பெரிய 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி கொடுத்துருவோம். எல்லா திட்டம் நம்ம கொண்டு ஆட்சி வந்த பின்னால் எந்த திட்டம் குறிப்பிட்டு சொல்ல மாதிரி கொண்டு வரல. ஆனால் இருக்கின்ற நீர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக 50 அடி ஃபில் பண்ணோம்னா இந்த நீர் நமக்கு ஒரு வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை வராது, ஒரு வருடத்துக்கு பயன்படும். ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து தன்னிச்சையாக எடுத்து விட்டுருக்காரு. இந்த கேரளா அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அந்த 50 அடி உயரத்துக்கு நீர் நிரப்ப வேணும். ஏன்னா மழை வந்து ஏதோ டைம் தான் வருது உங்களுக்கு. அதே போல் கோயம்புத்தூரில் நொய்யல் ஆற்றில் நம்ம இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில், அதே போல் மற்ற குளங்கள் எல்லாமே, வாய்க்கால் எல்லாமே தூர்வாரி எல்லாம் வச்சுருந்தோம். இன்றைக்கி நொய்யல் ஆற்றில் ஏதோ டைம் தான் நமக்கு தண்ணி வருது. நான் சென்னையில் மீட்டிங் இருக்கும்போது நம்ம நொய்யலாற்றில் தண்ணி வர ஆரம்பிச்சது. உடனே கலெக்டர் கூப்பிட்டு பேசினேன், மாநகராட்சி கமிஷனர் பேசணும். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் முன்னாடியே மழை வரக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வரும், ஜூன் மாதம் மழை வந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த தூரெல்லாம் வாரி செடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். நம்ம இருக்கும்போது அப்படி தான் சிறப்பாக பண்ணணும். இப்போ அதெல்லாம் செய்யாமல் பூரா அடைச்சி இன்னைக்கு ஆற்றுல வந்து வேஸ்ட்டாக போய் கடலுக்கு போகுது. ஆகவே அதையும் வேகமாக செய்ய வேண்டும்.